ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது கலங்கரை விளக்கம் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்கக்கூடிய பாடல். இது வந்து மனப்பாட பாடல். ஸோ அதனால் இதை நல்லா பார்த்துக்கோங்க. இதற்கான பொருள்களை வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். வானம் ஒன்றிய மதலை போல ஏனி சாத்திய ஏற்றருஞ்சென்னி விண்புற நிபந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை அப்படிங்கிறது தான் இந்த பாடல். இந்த பாடல் வந்து பெரும்பானாற்று படையில் 346லேருந்து 351 வரை உள்ள அடிகள் தான் வந்து இது. ஸோ இந்த பாடலை வந்து எழுதியவர் வந்து கடிலூர் உருத்திரங்கண்ணனார். ஸோ இவர் வந்து கடிலூரை சேர்ந்தவர். இவர் வந்து சங்க காலத்து புலவர். இவர் வந்து பெரும்பானாற்றுப்படை அப்புறம் பட்டினப்பாலை அப்படிங்கிற 2 விதமான 10 பாடலில் வந்து எழுதியிருக்காரு. இந்த பெரும்பானாற்றுப்படை அப்படிங்கிற நூலுடைய பாட்டுடை தலைவன் வந்து தொண்டைமான் இளந்திரையன். இது முக்கியமான கேள்வி, நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ வார்த்தைகளுக்குரிய பொருள் பார்க்கலாம். மதலை அப்படிங்கிறது தூண், நெகிழி அப்படிங்கிறது தீச்சுடர், அழுவம் அப்படிங்கிறது கடல், வேயா மாடம் அப்படிங்கிறது திண்மையாக சார்ந்து பூசப்பட்ட மாடம், சென்னி அப்படிங்கிறது உச்சி, உறவு நீர் வந்து பெருநீர் பரப்பு, கரையும் அப்படிங்கிறது அழைக்கும். இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, ஆற்றுப்படை இலக்கியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வள்ளல் ஒருத்தர்கிட்ட வந்து புலவரோ பாணரோ வந்து பரிசு பெறுறாங்க. பரிசு பெற்று திரும்ப வர்றப்போ அவங்க பரிசு பெற்று வர்றதை வந்து பிறருக்கு இதே மாதிரி பரிசில் பெறலாம் இவங்கள்ட்ட அப்படிங்கிறத வழிகாட்டுற மாதிரி பாடப்படுறது தான் வந்து ஆற்றுப்படை இலக்கியம். ஸோ இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது மனப்பாட பாடல். இது கேட்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். நோட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.